வணக்கம். இது தடம் நியூஸின் மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 3,00,000 தொடும் தங்கத்தின் விலை, அதிர்ச்சியில் மக்கள். மீண்டும் மீண்டுமா ஏர் இந்திய விமானம் நடுவானில் கோளாறு, அதிர்ச்சியில் பயணிகள். ஹோட்டலில் மின் தூக்கி அறுந்து விழுந்ததில் இளைஞன் பலி. கணவனின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவிய மனைவி மகள், வாகனங்களுக்கு தீ வைப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 1,32,398 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 36,420 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்க பவுன் 2,91,350 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க கிராம் 33,390 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க பவுன் 2,67,100 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை 31,870 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,54,950 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹாங்காங்கிலிருந்து டெல்லி வந்த ஏர் இந்திய விமானத்தில் கோளாறு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானதில் 241 அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். இந்த விபத்து உலகம் முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் விமானத்தில் பயணிப்பவர்கள் அதிர்ச்சியிலும் பயத்திலும் உள்ளனர். இந்த நிலையில் ஹாங்காங்கிலிருந்து டெல்லி வந்த ஏர் இந்திய விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. நடுவானில் பறந்தபோது விமானி தொழில்நுட்ப கோளாறை கண்டறிந்த நிலையில் மீண்டும் விமானத்தை ஹாங்காங்கிற்கு திருப்பியுள்ளார். கோளாறு ஏற்பட்ட போயிங் ஸ்ட்ரீம் லைனர் விமானத்தை பணியாளர்கள் ஆய்வு செய்து வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை சமீபத்தில் விமான விபத்துகள் அதிகமாக நடைபெற்று வருவதால் விமானத்தில் பயணிக்கும் பயணிகள் தொடர்ந்து அச்சத்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மொரட்டுவையில் அடுக்குமாடி ஹோட்டலில் மின்தூக்கி அறுந்து விழுந்ததில் 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தன்று ஹோட்டலில் பணிபுரிந்த இளைஞன் மின்தூக்கியை பயன்படுத்தியுள்ளார். இதன்போது மின்தூக்கி அமைப்பு செயலிழந்து அறுந்து விழுந்ததில் இளைஞனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த இளைஞன் பாணந்துறை ஆதரவு வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஹோட்டலின் முகாமையாளர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மொரட்டுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கணவனின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி வாகனங்களுக்கு தீ வைத்ததாக கூறப்படும் மனைவியும் மகளும் பலாங்குடை போலீசாரால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் ரத்தினபுரி பலாங்குடை தெஹிகஸ்தலாவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. மனைவியும் மகளும் ரத்தினபுரி பலாங்குடை தெஹிகஸ்தலாவ பிரதேசத்தில் உள்ள தனது கணவரின் வீட்டுக்கு சென்று கணவனின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி கணவருக்கு சொந்தமான மோட்டார் சைக்கிள் மற்றும் கேப் வாகனத்தின் மீது தீ வைத்து அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இதனையடுத்து கணவன் பிரதேசவாசிகளின் உதவியுடன் பலாங்குடை ஆதரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளானது முற்றாக தீயில் கருகி நாசமாகியுள்ள நிலையில் கேப் வாகனத்துக்கு சிறிய சேதங்கள் மாத்திரமே ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கணவனும் மனைவியும் குடும்ப தகராறு காரணமாக பிரிந்து வாழ்வதாக தெரியவந்துள்ளது. இதனையடுத்து சந்தேக நபர்களான 43 வயதுடைய மனைவியும் 23 வயதுடைய மகளும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் பலாங்குடை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்தும் தடம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். 3,00,000 தொடும் தங்கத்தின் விலை, அதிர்ச்சியில் மக்கள். மீண்டும் மீண்டுமா ஏர் இந்திய விமானம் நடுவானில் கோளாறு, அதிர்ச்சியில் பயணிகள். ஹோட்டலில் மின் தூக்கி அறுந்து விழுந்ததில் இளைஞன் பலி. கணவனின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவிய மனைவி மகள், வாகனங்களுக்கு தீ வைப்பு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.